Hi my dear learners, welcome back to our channel. First of all, உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். என்ன அப்படின்னா நம்ம சேனலில் 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னங்கிறத தெளிவாக பார்த்துடலாமா? ஃப்யூச்சர்னால் என்னங்க? இது எல்லாருக்குமே காமனாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃப்யூச்சர்னாலே எதிர்காலம். இனிமேல் ஒரு சுச்சுவேஷன் நடக்க போகுது அப்படின்னா அது எதிர்காலம். அது நாளைக்கு இருக்கலாம், அல்லது அடுத்த வாரமாக இருக்கலாம், இல்லை அடுத்த வருஷமாக இருக்கலாம், ஏன் இன்னைக்கு ஈவினிங்காக கூட இருக்கலாம். இது எல்லாமே எதில் வரும்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் தான் வரும். இப்போது இந்த சென்டென்ஸை பாருங்களேன். அவள் சமைப்பாள், அவன் எழுதுவான், நான் படிப்பேன், அவர்கள் வருவார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவள் சமைப்பா அப்படின்னா அவள் இனிமேல் தான் என்ன செய்ய போகிறா? சமைக்கவே போகிறா. ஸோ அதிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஃப்யூச்சர், இனிமேல் தான் அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. அதனால் இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸோட மெயின் ஃபார்மேட் என்ன? கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஃப்யூச்சர் டென்ஸ்னாலே நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். இதை எதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட்க்கு அப்புறம். கரெக்டாக சொன்னீங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் மெயின் வேர்ப். வில் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். நான் படிப்பேன், நான் படிப்பேன். இதை இங்கிலீஷில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸாக எப்படி கொண்டு வரலாம், எந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்? சப்ஜெக்ட் வேணும். இப்போ சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியது தான் என்ன? சப்ஜெக்ட். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் அல்லது ஒரு நேம். இது எல்லாமே என்னது? சப்ஜெக்ட் தாங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஃப்யூச்சரில் என்ன போடணும்? வில் போடணும். ஓகே, வில் போட்டுட்டு மெயின் வேர்ப் போடணும் இல்லையா? இப்போ நான் படிப்பேன். இங்கே நான் அப்படிங்கிறது என்ன? ஐங்கிறது தான் என்னது? சப்ஜெக்ட். இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன போடணும்? வில் போடணும். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வில். ஐ வில். படிப்பேன். படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? ஸ்டடி. ஸ்டடி இல்லையா? ஐ வில் ஸ்டடி. அவ்வளோதான். ஐ வில் ஸ்டடி. இப்போ இதில் இந்த வெர்பு பார்த்தீங்க இல்லையா? இதை நம்ம அப்படியே V1 வெர்பு தான் யூஸ் பண்ணணும். V1, V2, V3 வெர்ப். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? V1னா ப்ரெசன்ட் ஃபார்ம், V2னா பாஸ்ட் ஃபார்ம், V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்மளுக்கே தெரியுது, அது முடிஞ்சு போச்சு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அதனால் நம்ம V1 வெர்பு இருக்கு இல்லையாங்க, அதை அப்படியே போட்டால் போதும். அதோட நம்ம எஸ் சேர்க்கவோ இடி சேர்க்கவோ எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே சிம்பிள் ஃப்யூச்சருக்கு வில்லுக்கு அப்புறம் அந்த மெயின் வெர்பு V1 வெர்பை அப்படியே எழுதினா போதும். நான் படிப்பேன், ஐ வில் ஸ்டடி. இது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் இல்லையாங்க? இப்போ நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுவுமே ஃப்யூச்சர் தான், இனிமேல் தான் இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா? இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க. எப்பவும் போல் ஃபஸ்ட்டு என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் என்ன? ஐ. ஐக்கு அடுத்து வில் போடணும். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வில் போடணும். ஐ வில். இப்போ இதில் வில்லுக்கு அப்புறம் என்ன போடணும்? நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றும் பொழுது நம்ம NOT நாட் யூஸ் பண்ணணும். ஓகே, NOT நாட். ஐ வில் நாட். மெயின் வெர்ப் என்ன? ஸ்டடி. ஐ வில் நாட் ஸ்டடி. அவ்வளோதாங்க. அவன் எழுதுவான், அவன் எழுதுவான். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அவன் எழுதுவான். இதை எப்படி சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு என்ன? ஹீ. எழுதுவான், இது மெயின் வெர்ப் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ரைட். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம மெயினாக என்ன சேர்க்கணும்? வில் சேர்க்கணும். கரெக்டாக சொன்னீங்க. ஹீ வில் ரைட். அவன் எழுதுவான்.
இப்போ இதை நெகட்டிவாக எப்படி சொல்லுவீங்க? அவன் எழுத மாட்டான். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். He will not write. அவ்வளோதான். He will not write. அவன் எழுத மாட்டான். அவன் எழுதுவான். He will write. இந்த சென்டென்ஸை ஒரு கொஷினாக எப்படி கேட்போம்? அதுவும் பாசிட்டிவாக நம்ம கேட்கணும். அவன் எழுதுவானா? அவன் எழுதுவானா? இப்படி தானே கேட்போம். இதை நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறது பார்த்துடலாமா? He will write. இந்த சென்டென்ஸ் இருக்குல்லங்க, இதில் அந்த வில் ஆக்சிலரி வெர்ப் இருக்கு இல்லையா, அந்த வில்ல ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருங்க. வில். இந்த வில்க்கு அப்புறம் சப்ஜெக்டை கொண்டுட்டு வரணும். வில், இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன? ஹீ. வில் ஹீ. அதுக்கப்புறம் மெயின் வெர்பை கொண்டுட்டு வரணும். ரைட். வில் ஹீ ரைட். அவன் எழுதுவானா? கொஷின் ஃபார்ம் பண்ணியாச்சா? வெரி குட். வில் ஹீ ரைட். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அவர்கள் வருவார்கள். தே வில் கம். இந்த சென்டென்ஸை எப்படி ஒரு பாசிட்டிவ் கொஷினாக ஃபார்ம் பண்ணுவீங்க? ட்ரை பண்ணுங்க. வில் தே கம். கரெக்டாக சொன்னீங்க. வில் தே கம். ஓகேவா? இதுதான், அவ்வளோதான் பாசிட்டிவ் கொஷின். இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் கொஷினாக எப்படி கொண்டு வரலாம்? சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாமா? அவன் வருவானா அப்படிங்கிறது பாசிட்டிவ் கொஷின். இதையே நெகட்டிவாக எப்படி கேட்போம்? அவன் வரமாட்டானா? அவன் வரமாட்டானா? ஓகே, அப்போ இதை எப்படி நம்ம ஒரு நெகட்டிவ் கொஷினாக ஃபார்ம் பண்ணலாம்? இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த நெகட்டிவ் சென்டென்ஸை எடுத்துக்கலாம். ஹீ வில் நாட் கம். அவன் வரமாட்டான். இந்த சென்டென்ஸ் வச்சே கொஷின் ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். அவன் வரமாட்டான். ஹீ வில் நாட் கம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன கொண்டு வரணும்? வில். ஆக்சிலரி வெர்பை கொண்டுட்டு வரணும். வில். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட். வில் ஹீ. இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவாக இருந்தால் அப்படியே அந்த வெர்பை வந்து போடுவோம் இல்லையா? இப்போ நம்ம அந்த வெர்புக்கு முன்னாடி நாட் சேர்க்கணும். அவ்வளோதான். வில் ஹீ நாட் கம். தட்ஸ் ஆல். வில் ஹீ நாட் கம். அவன் வரமாட்டானா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸில் அவன் வருவான். ஹீ வில் கம். நெகட்டிவாக எப்படி சொல்லுவோம்? அவன் வரமாட்டான். ஹீ வில் நாட் கம். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸான ஹீ வில் கம்முக்கு கொஷின் எப்படி ஃபார்ம் பண்ணோம்? வில் ஹீ கம். வில் ஹீ கம். நெகட்டிவ் கொஷின் எப்படி ஃபார்ம் பண்ணோம்? வில் ஹீ நாட் கம். வில் ஹீ நாட் கம். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். இதை எப்படி நம்ம ஒரு டென்ஸ்லேருந்து இன்னொரு டென்ஸுக்கு மாற்றுறது? ஷால் வி see? அவன் விளையாடுகிறான். அவன் விளையாடுகிறான்னா அவன் என்ன செய்கிறான்? இப்போ தான் என்ன செஞ்சிட்ருக்கான்? விளையாண்டுட்ருக்கான். இதை சிம்பிள் ப்ரெசண்ட்டில் ஹீ பிளேஸ் அப்படின்னு சொல்லணும். கேன் யூ ரிமெம்பர்? ஹீ ஷீ இட்டுக்கு வெர்போட எஸ் சேர்க்கணும். ஐவியூதேக்கு வெர்போட எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே அந்த V1 வெர்பை போட்டால் போதும். இதை பாஸ்ட்டுக்கு எப்படி மாற்றுவோம்? அவன் விளையாண்டான். அவன் விளையாண்டான். ஹீ பிளேட். மெயின் வெர்பை நம்ம சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்றணும். ஸோ வெர்போட என்ன செய்யணும்? ஈடி சேர்க்கணும். ஹீ பிளேட். அவன் விளையாடுவான். இதை எப்படி மாற்றுவீங்க? அவன் விளையாடுவான். ஹீ வில் ப்ளே. அவ்வளோதாங்க. இதுதான் சிம்பிள் ப்ரெசண்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர். நான் செல்வேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? அண்ட் அதுக்கு ஒரு பாசிட்டிவான கொஷின் எப்படி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.